ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபுதாபியில் இருக்கிற யாஸ் ஐலாண்டுக்கு தான் நாங்கள் வந்து பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து அபுதாபியில் வந்து பக்ரீத் பண்டிகைக்கு வந்து 4 days வந்து லீவு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு நாள் தான் வந்து நாங்கள் இங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். நீங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து வாங்க. ஏன்னா இப்போ வந்து இங்கே ஓவர் வெயிலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சுற்றி பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறமா விண்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து போட் ரைடு அந்த மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது. ஸோ சுற்றி பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறக்கும் நிறையா பிளேஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி நல்லா ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். மெயினாக அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ கேட் தான் இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஹைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதே மாதிரி இங்கே வந்து 3 ஸ்டாச்சுவை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா போட் ரைடுமே இருக்குது. அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 dirhams தான். காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால அப்போ வந்து கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து போட் ரைடு வந்து போகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த ரைடு போய் அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதர் கண்ட்ரி ஃபுட் எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரி ஃபுட்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ், அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த யாஸ் ஐலாண்ட் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு வாக்கிங் போன மாதிரி தான் இருக்கும். அப்படியே நாங்கள் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே விதவிதமாக ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க. கேட்டால் வாங்கியா தர போகிறாங்க, ரேட்டு கூட வா போகலாம் அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வண்டியில் கூட அமௌண்ட் பே பண்ணி நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். மெயினாக நீங்கள் வந்து குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் குட்டீஸ் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஷாப்புமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டமும் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். யூஏஏ பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலுமே இந்த மாதிரி டேட்ஸ் மரம் வந்து அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா சுற்றி மரமாக தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டேட்ஸ் மரம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில மரத்துலலாம் நிறைய டேட்ஸ் பழமும் காய்ச்சி கிடந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல நிறைய இந்த மாதிரி காய்ச்சிருக்கும். இந்த யாஸ் ஐலாண்டோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படி நடந்து ஒரு வாக்கிங் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எத்திஹாட் அரினாங்கிற ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. நம்ம ஏஆர் ரகுமான், அனிருத் கான்சர்ட்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ அந்த இடம் வந்து அதுக்காகவே ஃபேமஸான ஒரு ஏரியா. அபுதாபிக்கு வராங்கனால இந்த இடத்துக்கு வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிற்கிற மாதிரியே ஒரு ஆஸ்ட்ரோகேட்டும் 2வது பொசிஷனாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு காஃபி, ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி சின்ன ஷாப்ஸில் இருக்கும். ஆனால் காஸ்ட்லி. இது 3வது ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோகேட் வந்து வானத்தை பார்த்துட்டு ஒரு சிக்னல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட இன்னொன்று உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் லைவில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது. இந்த எத்திஹாட் அரினாவில் பார்த்தீங்கன்னா வர்ற நவம்பர் 2ஆம் தேதி வந்து நம்ம ஏஆர் ரகுமான் வர்றாரு. இதை நைட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கார்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரைடு போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா குட்டியாக ஒரு வாட்டர் ஃபவுண்டனும் இங்கே வச்சுருந்தாங்க லைட் செட்டிங்கோட. அப்படி எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக எங்கள் வீட்டு குட்டீஸ் 2 பேரும் தான் கொஞ்சம் நேரம் இதில் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் ரைடு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 20 dirhams பே பண்ணோம் அப்படின்னா நம்ம 1/2 அன் ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டீஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு பெரியவங்க வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும். 1/2 அன் ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடியாச்சு. நாங்கள் வந்து மெயினாக இந்த யாஸ் ஐலாண்டுக்கு வந்து எதுக்கு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத் பண்டிகைக்கு வந்து 4 days வந்து ஃபயர் ஒர்க் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் வந்து மெயினாக வந்திருந்தோம். என்னோடய குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஊர்லலாம் இந்த தீபாவளிலாம் பார்த்ததில்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் மெயின் ரீசனாக நாங்கள் வந்து பார்த்தோம். பயப்படுவாங்கன்னு பார்த்தா ஆனால் பயப்படவே இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக அவங்க வந்து நடத்தியிருந்தாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருந்து ஒரு 20 நிமிஷம் அதில் வந்து வெடிச்சிருக்கோம். நல்லா இருந்து பார்க்குறக்கு. எங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து 4 daysமே பார்த்திங்கன்னா அபுதாபியில் எங்கெங்கே மெயின் ஏரியா இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே ஒரு போட்டில் தான் வச்சு இந்த மாதிரி சேஃபாக பண்ணியிருந்தாங்க. இங்கே துபாயில் மட்டும்தான் வந்து அல் கராமாங்கிற ஏரியாவில் தீபாவளி டைமில் வந்து நிறைய இந்தியன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து தீபாவளிலாம் கொண்டாடுவாங்க. மற்றபடி அபுதாபியில் அந்த அளவுக்கு இருந்த மாதிரி கிடையாது. அதனால் வந்து நாங்கள் மெயினாக வந்து இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். இப்போ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். சரியாக பெருசாக வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இனி காரை எங்கே நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரு வழியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாமா? பாய் பாய் மக்களே.